லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நம்ம வந்துட்டு நம்மளுடைய மெஷினில் எப்படி வந்து நம்ம உபுண்டு இன்ஸ்டால் பண்ண போகிறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஸோ உபுண்டு வந்து பழைய வெர்ஷன் நம்ம ஏற்கனவே எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து உபுண்டுனுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எதுக்காக நம்ம உபுண்டு பற்றி பேசுகிறோம். ஸோ உபுண்டு பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோமே, உபுண்டு இன்ஸ்டாலேஷன் பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோமே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு விண்டோஸ்லேருந்து ஸ்விட்ச் ஆகி வரக்கூடிய ஒரு யூசருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேவரபிளான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபுண்டு தான் கொடுப்பாங்க. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உபுண்டு பெட்டர் அப்படிங்கிறதுனால கிடையாதுங்க. ஸோ உபுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ரீச்சபிளாக இருக்குது. ஸோ இப்போ லினக்ஸ் நம்ம சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறவங்கள விட உபுண்டு நம்ம சொல்லும்பொழுது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறவங்க ரொம்பவுமே அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் யூசர் வந்துட்டு ஒரு விண்டோஸ்லேருந்து லினக்ஸ்க்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகிறாரு அப்படின்னம்னா அவருக்கு லினக்ஸில் தேவைப்படக்கூடிய கம்ஃபர்ட் ஃபீல், அதாவது ஹோம் ஃபீல், அதாவது டே டு டே லைஃப்க்கு என்னென்னலாம் தேவைப்படும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி வந்துட்டு கிளியர் பண்ணணும், எப்படி வந்து போல்ட் ரிமூவ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு உபுண்டுல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த சீரீஸ் நான் ஃபுல்லாக டெடிகேட் பண்ணியிருக்கேங்க. ஸோ வாங்க சிஸ்டம்குள்ளே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போதைக்கு நம்மளுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன ப்ரௌசர் நீங்கள் ப்ரிஃபரபிளாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ubuntu.com அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ubuntu.com நம்ம சர்ச் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு இந்த நம்ம கெனானிக்கல் டீம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களால தான் டெவலப் பண்ணப்படுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுடைய ஒரு டெவலப்பர் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் போய்க்கணும். இங்கே டவுன்லோட்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த டவுன்லோட்ஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இங்கே டவுன்லோட்ஸுங்கிற ஆப்ஷனில் வந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உபுண்டு டெஸ்க்டாப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ உபுண்டு டெஸ்க்டாப்ங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 வெர்ஷன் இருக்கும். ஸோ லாங் டேர்ம் சப்போர்ட் வெர்ஷன், இன்னொன்று வந்து கரண்ட் டெவலப்மெண்ட் வெர்ஷன். ஸோ நம்ம வந்து டெஸ்க்டாப் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா LTS வெர்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ LTS வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 22.04 LTS வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு எப்படி வந்து பூட் பண்ணிவிட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லினக்ஸ் டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம HR ஃபைல் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம இதை வந்துட்டு பேலினா HR அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விண்டோஸில் லோட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பேலினா HRல நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இங்கே வந்து எக்ஸிக்யூட் இருக்கு இல்லையா, எக்ஸிக்யூட்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ரன்னபிளாக இருக்காது. ஸோ ரன்னபிளாக இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து ரன்னபிளாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இல்லைனா நீங்கள் CHmod பயன்படுத்தி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதனுடைய இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலினா HRன்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளாஷ் ஃப்ரம் ஃபைல் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாஷ் ஃப்ரம் ஃபைல்னு கொடுத்துட்டு நம்மளுடைய இப்போ டவுன்லோட் பண்ண ISO ஃபைல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய டவுன்லோட் பண்ண ISO ஃபைல். ஸோ நான் இதை கிளிக் பண்ணி நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் செலக்ட் டார்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பென்ட்ரைவ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுதான் என்னுடைய பென்ட்ரைவனுடைய நேம். ஸோ அதனால் நான் இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு ஃப்ளாஷ் டிரைவ் நீங்கள் 2-3 ஃப்ளாஷ் டிரைவ் யூஸ் பண்ணுற மாதிரியோ 2-3 பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுற மாதிரியோ இருந்துச்சுன்னா கரெக்டான பென்ட்ரைவ் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன கொடுங்கன்னா ஃப்ளாஷ்னு கொடுத்துருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆத்தென்டிகேஷன் கேட்கும். ஸோ நான் நீங்கள் என்னுடைய இதை கொடுத்த பாஸ்வேர்ட் கொடுத்து ஆத்தென்டிகேட் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃப்ளாஷிங் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் டேக் அரவுண்ட் இதில் எவ்வளோ மினிட்ஸ் காமிக்குதோ அவ்வளோ மினிட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டிபெண்டிங் அப்போ அந்த உங்களுடைய பென்ட்ரைவனுடைய ஸ்பீடை பொறுத்து தான். ஸோ ஹை கிளாஸ் பென்ட்ரைவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக காப்பி ஆகிடும், ஈஸியாக இதாயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கிளாஸ் 5 பென்ட்ரைவ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இட் வில் டேக் அரவுண்ட் 17 minutes ஃபார் மீ. ஸோ இதுவே உங்களுடைய பென்ட்ரைவனுடைய ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு வந்து காப்பி ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் அந்த ஃப்ளாஷ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும். அதுவே வெரிஃபை ஆகி நமக்கு வெரிஃபிகேஷன் கொடுத்துரும். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு பூட் பண்ணியாச்சு. ஸோ பூட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிஷினில் வந்து நான் பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணிவிட்டு அந்த மிஷின் இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். ரைட்.
ஸோ மெஷின் ஆன் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மெஷினுடைய ஸ்டார்ட் அப் மெனுக்குள்ளே போய்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணால் என்னுடைய ஸ்டார்ட் அப் மெனு வருது. ஸோ இங்கே எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் எனக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்குது, அதாவது சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் காமிக்குது இல்லையா. ஸோ இதில் வந்து என்னுடைய F9 நான் இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இங்கே F9 நான் ப்ரெஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆப்ஷன் காமிக்குது அப்படின்னா என்னுடைய ஃப்ளாஷ் டிரைவ் காமிக்குது, அது போக நோட் புக்கினுடைய ஹார்ட் டிரைவ் காமிக்குது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃப்ளாஷ் டிரைவ் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ளாஷ் டிரைவ் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ செலக்ட் ஆன உடனே நான் இங்கே என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் நமக்கு காமிக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஆர் இன்ஸ்டால் உபுண்டு சேஃப் கிராஃபிக்ஸ் ஸோ இந்த மாதிரி நமக்கு காமிக்குது இல்லையா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஆர் இன்ஸ்டால் உபுண்டு இருக்கு இல்லையா, அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே என்டர் படிச்சுக்கணும். ஸ்டார்ட் அப் மெனு வந்துட்டு உங்களுக்கு பூட்டப் ஆக ஆரம்பிக்கும். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய உபுண்டுனுடைய பூட்டப் மெனு இங்கே கிளிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரைட். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படிங்கன்னா நம்மளுடைய உபுண்டுனுடைய பேசிக் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபுண்டுனுடைய ஸ்டார்ட் அப் மெனு வந்துருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலை, நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை மட்டும் தான் பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ஷனில் நீங்கள் வந்துட்டு ட்ரை உபுண்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை உபுண்டு கிளிக் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் உபுண்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் உபுண்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நான் இன்ஸ்டால் உபுண்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யூஎஸ்லேயே இருக்கட்டும், கீபோர்டில் இருக்கட்டும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் இருக்குது. ஸோ நான் இங்கே இது பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் ஏதாவது நெட்வொர்க்கு கூட கனெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போதைக்கு வந்து நான் எந்த விதமான நெட்வொர்க் கூட நான் கனெக்ட் பண்ணல. ஸோ நான் கனெக்ட் பண்ணாமல் நான் இங்கே கண்டினியூ கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ஆன்லைனில் நீங்கள் கனெக்ட் பண்ணி லேட்டஸ்ட் பேக்கேஜஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லாமே தேவைப்படுது அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த கனெக்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு எனக்கு நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் கொடுக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இன்ஸ்டாலேஷன் அண்ட் மினிமல் இன்ஸ்டாலேஷன் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மல் இன்ஸ்டாலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மல் இன்ஸ்டாலேஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா வெப் ப்ரௌசர், யூட்டிலிட்டிஸ், ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்ஸ், கேம்ஸு, மீடியா பிளேயர்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ மினிமல் இன்ஸ்டாலேஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப் ப்ரௌசர் அண்ட் யூட்டிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நார்மல் இன்ஸ்டாலேஷனே கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய மிஷின் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது நார்மல் இன்ஸ்டாலேஷனில் அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே நார்மல் இன்ஸ்டாலேஷன் கிளிக் பண்ணி நான் கண்டினியூ கிளிக் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இங்கே லோட் ஆகிட்டு இருக்குது, லோட் ஆகட்டும். ஸோ இதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிராஃபிக் கார்ட்ஸ் இருக்குது, இல்லை இந்த மாதிரி இருக்குது அடிஷ்னல் மீடியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ராக் பேடோ இல்லைனா ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும்போதே நமக்கு அது எல்லாமே கான்ஃபிகர் ஆகணும்னா நீங்கள் வந்து இங்கே இன்ஸ்டால் தேர்ட் பார்ட்டி இது கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் எனக்கு அது தேவைப்படாதனால நீங்கள் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் காமிக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இரேஸ் உபுண்டு அண்ட் ரீஇன்ஸ்டால் காமிக்குது, இன்ஸ்டால் அலாங் சைடு உபுண்டுன்னு காமிக்குது, அதே மாதிரி எரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் உபுண்டுன்னு காமிக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நியூ இன்ஸ்டாலேஷன், ஃப்ரெஷ் இன்ஸ்டாலேஷன், அதாவது இந்த கம்ப்யூட்டரில் வெறும் உபுண்டு மட்டும் போதும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொடுத்துக்கலாம். ஸோ இல்லைனா நீங்கள் இன்ஸ்டால் உபுண்டு அலாங் சைட் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆல்ரெடி என்னோடதில் உபுண்டு 4.1 வெர்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து 4.2 வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணட்டுமா அலாங் சைட் கேட்குது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரேஸ் உபுண்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இஃப் சப்போஸ் வந்து நீங்கள் பேரலாக ரன் பண்ணுறீங்க, இப்போ ஒரு விண்டோஸ் கூடயோ இல்லைனா வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட பேரலாக கொடுக்குறீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இரேஸ் உபுண்டு 22.04.1 அதை டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ 0.2 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் இங்கே இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வார்னிங் மெசேஜ் காமிக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே முன்னாடி இருக்கக்கூடிய எந்த விதமான ஃபைல்ஸையுமே உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது, நீங்கள் கண்டிப்பாக ஃபார்மேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. நம்ம இங்கே ஃபார்மேட் கொடுத்து நம்ம கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ நமக்கு டைம் ஜோன் கேட்குது. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு இந்தியா கொல்கட்டா கொடுத்து நம்ம கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் வந்துட்டு நேம் கேட்குது, உங்களுக்கு வேணுங்கிற நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே எல்எஸ்ன்னு மட்டும் கொடுக்குறேன். ரைட். ஓகே. ஸோ இல்லைன்னு கொடுத்துடலாம். இல்லைன்னு கொடுத்துட்டு ஸோ பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்கள் வேணும்னா நீங்கள் இங்கேயே கொடுத்துக்கலாம். ஸோ இல்லைனா என்னுடைய மிஷின் நான் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் ஆட்டோமேட்டிக்கலி கொடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்துட்டு ரிக்வயர்ட் பாஸ்வேர்டு ஆன் லாகின் கொடுத்துக்கலாம். ஸோ ரிக்வயர்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் என்னுடைய பாஸ்வேர்டு நான் இங்கே கொடுத்துக்கிறேன்.
ஓகே, ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் சின்ன பாஸ்வேர்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணுங்க பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் நீங்கள் அதை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபைல் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இட் வில் டேக் அரவுண்ட் அகெயின் திரும்பவும் சொன்ன மாதிரி தான் 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படிங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் கண்டினியூ ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் இஸ் கம்ப்ளீட், யூ நீட் டு ரீஸ்டார்ட் த கம்ப்யூட்டர் நாட் டு யூஸ் த நியூ இன்ஸ்டாலேஷன் காமிக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளுடைய ரீஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டர் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இன்ஸ்டாலேஷன் மீடியா இருக்கு இல்லையா, ஸோ அந்த இன்ஸ்டாலேஷன் மீடியானா உங்களுடைய பென்ட்ரைவ் இருக்கு இல்லையா, அந்த பென்ட்ரைவ் நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரீபூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்னுடைய இன்ஸ்டாலேஷன் மீடியாவை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ ரீபூட்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ சிஸ்டம் இப்போ ரீபூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னுடைய பென்ட்ரைவை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரைட், ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மிஷினில் வந்துட்டு விண்டோஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், உபுண்டு இன்ஸ்டால் பண்ணிப்போம். ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தீங்கன்னா விண்டோஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய நார்மல் விண்டோஸ் ப்ளூட் லோட் ஆகாது. ஸோ லினக்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கிரப்பு தான் லோட் ஆகும். ஸோ கிரப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ விண்டோஸில் நம்ம பூட் லோடர்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிரப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரப்புங்கிறது என்னென்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஓஎஸ் பூட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ரைமரியாக அதாவது வெறும் உபுண்டு மட்டும் இன்ஸ்டால் பண்ணதுனால நமக்கு எதுவுமே ஆப்ஷன் கேட்கல, டேரெக்டாக உள்ளே போயிடுச்சு. ஸோ சப்போஸ் நீங்கள் அலாங் சைடு இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கும், அதாவது எந்த ஓஎஸ் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிரப்பில் காமிக்கும். ஸோ நீங்கள் உபுண்டு வச்சுருக்கீங்கன்னா உபுண்டுவும் அது கூட சேர்த்து விண்டோஸ்னால் விண்டோஸ், இல்லைனா வேறு ஏதாவது லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுருந்தீங்கன்னா அந்த லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் எது செலக்ட் பண்ணுறதுன்னு காமிக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து உபுண்டு மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபுண்டுக்குள்ளே டேரெக்டாக இப்போ வந்துட்டு லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லாகின் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன யூசர் நேம் கொடுத்தோமோ அந்த யூசர் நேம் இருக்குது, நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணும்னு கேட்குது. நீங்கள் டைப் பண்ணி வச்சுருந்தீங்களே ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது டைப் பண்ண முடியாது, அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸோ டைப் பண்ணிட்டு நான் நீங்கள் என்டர் அடிச்சுக்கிறேன். ஸோ என்டர் அடிச்சோடனே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மிஷினில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு உபுண்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய செட்டப் இருக்குது. ரைட், ஸோ எப்படி நம்ம வந்துட்டு மற்ற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறது, அதாவது டே டு டே லைஃபுக்கு நம்ம தேவைப்படக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி நம்ம போடுறது, அதாவது இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய சீரீஸில் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து விண்டோஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியுது. ஸோ ஓஎஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா Ubuntu 22.04.2 LTS. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் 64 பிட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ரைட், ஸோ என்ன ப்ராசஸ் இருக்குது, அடுத்து எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட் கைஸ், சியர்ஸ், பாய், மீட் யூ அகைன் ஆன் தி வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.